ஹாய் வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ. எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சீக்கிரம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உடனுக்குடன் எல்லா அப்டேட்ஸுமே நான் உங்களுக்கு போடுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாருங்கள், ஹாப்பி நியூஸ் என்னென்னா, நம்ம இல்லம் தேடி தன்னார்வலருக்கு இ சேவை ஐடிக்காக அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா. நம்ம முன்னாடி ஆப்பில் அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஐடி எப்போ வரும்னு காத்துட்ருந்தோம். இப்போ அதோடைய குட் நியூஸ் தான், நம்ம கையில் ஐடி வரப்போகுது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான். ஆக்சுவலாக 24, 25 வந்து இந்த தொடக்க கல்விக்கு இல்லம் தேடி கல்வி எடுக்கிறாங்க இல்லையா, அந்த கோஆர்டினேட்டர்ஸ்க்கு ட்ரைனிங் போயிட்டுருக்கு. 24, 25 இன்றைக்கி முடிய போகுது ட்ரைனிங் முடிஞ்சதும் நாளைக்கு அவங்க மூலயமா நம்மளுக்கு இ சேவை ஐடி வரப்போகுதுங்க. 1 by 1 இ சேவை ஐடி கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாருக்கும் இதுதான் ஹாப்பி நியூஸு. நம்ம இல்லம் தேடி கல்வி முடிஞ்சாலுமே நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும் இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு திட்டத்தின் மூலம் வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கடைசி ஹைடெக் லேப் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு நமக்கு இ சேவை ஐடி வரப்போகுது. ஸோ இதுலேயும் பல பேர் வந்து பயனடைய போகிறோம். ஸோ இ சேவை, அதுக்கு முன்னாடி இ சேவை ஐடி பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நானும் உங்களுக்கு வீடியோ போடுற இ சேவை பற்றி என்னென்ன நம்ம இ சேவையில் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணலாம் இல்லையா. நம்மளே நிறைய சர்டிஃபிகேட்ஸ் போய் அப்ளை பண்ணியிருப்போம் 60 rupees கொடுத்து. ஸோ அந்த 60 rupees கொடுக்கறதுல கூட அந்த இ சேவை அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஃப்ரான்சைஸ் ஐடி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா 12 rupees தான் ஒன் சர்டிஃபிகேட்க்கு அவங்க கவர்மெண்ட்கே கொடுக்க வேண்டியது இருக்கும். ரிமைனிங் 48 rupees நமக்கு தான் அது. ஆக்சுவலாக சிட்டிசன் போர்டில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்ம 60 rupees கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவோம். பட் இ சேவை ஐடி அப்படி இல்லை. ஃப்ரான்சைஸ் ஐடி இருந்தால் அவங்களுக்கு தான் அந்த 12 rupees மட்டும் தான் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. மீதி 48 rupees அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பர் மந்த் ஒரு 2 months ஒன்ஸ் நம்ம ஒரு 100 பண்ணால் கூட ஒரு 5000 rupees நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும், சர்டிஃபிகேட்ஸ் மட்டும். ஸோ எவ்வளோ அது கூட நம்ம வந்து கமெண்ட் பண்ணலாம். நிறைய ரீசார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த 1000 ரூபாய் அதுக்கு கூட நம்ம எடுத்து கொடுத்தா அதுக்கும் எல்லாருமே கமிஷன் ஒரு 20 rupees 30 rupees வாங்குறாங்க. ஸோ எல்லா கவர்மெண்ட் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் உங்களோட இ சேவை சென்டர் வழியாக தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக அது இ சேவைக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ அதுவும் நம்ம இல்லம் தேடி கல்வி தன்னார்வங்கிறதுனால எல்லா முன்னுரிமையும் நமக்கு கண்டிப்பாக பிரித்து தருவாங்கன்ற நம்பிக்கையில் தான் இருக்கும். ஸோ எந்த டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லாருமே நம்மக்கிட்ட தான் வருவாங்க. நம்ம அக்கம் பக்கம் இருக்கவங்கலேருந்து நம்ம ஒரு போர்டு வச்சோம்னா அந்த இ சேவை ஐடி என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம தான் பண்ணி கொடுப்போம். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. நமக்கு இ சேவை ஐடி வரப்போகுது. நான் நெக்ஸ்ட் அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இ சேவையில் என்னென்ன பண்ணலாம், என்ன ப்ராஃபிட்டு, எப்படி பண்ணணும், அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நானுமே அப்ளை பண்ணியிருக்கேன் இ சேவையில். ஸோ நானுமே என்னென்ன பண்ணணும் அது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.